கென்யாவில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 15 நாள் அங்கே இருக்க அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் வாட்டர்னு சொல்லுவாங்க, அவங்க கூட தான் சுற்றணும். கவுண்டிஸ் சொல்லுவாங்க, இங்கே இந்த டிஸ்ட்ரிக்ஸ் மாதிரி அங்கே கவுண்டிஸ்னு சொல்லுவாங்க. எல்லா கவுண்டிஸும் போய் சுற்றி பார்த்துட்டு ஒரு டேட்டா எனக்கு கிடைச்சது என்னென்னா, அங்கே வந்து போர் போடுவாங்க, தண்ணி வரலைன்னா அடுத்த போருக்கு போயிடுவாங்க. ஸோ இதே மாதிரி தான் அங்கே பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்படி பண்ணி கிட்டத்தட்ட 70 விழுக்காடு போர் வந்து ஃபெயிலியருங்க. நான் அவங்ககிட்ட கடைசியாக கேட்ட கேள்வி என்னன்னா, சரி நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு ஆழ்துளை கிணறு, அந்த நாட்டில் இருக்க 70 விழுக்காடு ஆழ்துளை கிணறுகள் ஃபெயிலியர். ஸோ நான் உங்ககிட்ட கேட்ட கேள்வி என்னன்னா, நீங்கள் எத்தனை நாள் தான் ஆழ்துளை கிணறு போட்டு கீழே இருக்க தண்ணியை எடுத்துட்டு இருப்பீங்க? ஒரு நாள் கீழே தண்ணி இல்லாமல் போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? தண்ணியை மேலேருந்து கீழே கொண்டு போகிறதுக்கு ஏதாச்சும் வழிவகை செஞ்சுருக்கீங்களான்னா, நாங்கள் ஏன் அதை பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் நான் அதை தான் சொன்னேன், எவ்வளோ நாள் தான் தண்ணி கீழேருந்து எடுத்துகிட்டே இருப்பேன்? ஒரு நாள் கீழே தண்ணி இல்லாமல் தானே போகும். ஸோ பெய்கிற மழையை உள்ளே கொண்டு போகிறதுக்கு வழிவகை செய்யுங்க அப்படின்னதுக்கப்புறம் அப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டாங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து அவங்களுக்கு சிம்பிளான ஐடியா தான் கொடுத்தேன். போர் ஃபெயிலியரான போர்வெல் ரீசார்ஜ், அந்த போரில் ரீசார்ஜ் பண்ணி பெய்கிற மழை தண்ணியே அதில் இருக்குது. ஸோ அது மாதிரி பண்ணதுக்கப்புறம் ப்ராசஸும் சிம்பிளாக இருந்துச்சு, ரிசல்ட்டும் பயங்கரமாக இருந்ததும். ஆல்மோஸ்ட் ஒரு 1500 ஸ்ட்ரக்சர் கிட்ட இப்போ பண்ணிட்டாங்க. இதை தாண்டி ஒரு 7 ஏரிகள் அங்கே காணாமல் போயிருந்த ஏரிகள் இது பண்ணும். கித்துவின்னு ஒரு இடம். ஸோ அங்கே வந்து ஒரு ஏரி மீட் எடுத்தோம், 18 ஏக்கர் ஏரி. ஃபஸ்ட்டு அவங்க சொன்னது பெரிய ப்ராஜெக்ட் பண்ண சொன்னாங்க. நான் சொன்னேன் பெருசெல்லாம் வேணாம், ஃபஸ்ட்டு ஒரு பைலட்டாக சின்ன இடத்துல பண்ணி அதோட இம்பேக்ட் உங்களுக்கு புரிய வைக்கணும், அதுக்கப்புறம் நீங்களே பண்ணிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன இடத்துல பண்ணோம், 18 ஏக்கர். ஸோ அங்கே அது ஏதோ ஒரு நல்ல நேரமாக நம்ம இதுவான்னு தெரில, 35 வருஷம் கழிச்சு அந்த இடத்துல மழை பெஞ்சு அந்த ஏரி நாங்கள் ஒர்க் பண்ண 2வது வாரம் நிரம்பிடுச்சு. அதில் அவங்களுக்கு வந்து பெரிய சந்தோஷம் வந்து அப்புறம் அங்கே அந்த இதோட பிரசிடென்ட் வந்து எனக்கு வாம்புவா அப்படின்னு பேர் வச்சார். வாம்புவா அப்படின்னா மலையின் மகன், அவங்க ஸ்வகிலி மொழியில் அர்த்தம். அதுக்கப்புறம் பயங்கரமாக கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் தொடர்ச்சியாக அங்கே இன்னமும் பணிகள் போயிட்டுருக்கு.